பிரேமம் படம் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி. தமிழ்ல சில படங்களே நடிச்சிருந்தாலும் தெலுங்குல இவங்க ரொம்பவே பிரபலமாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அங்க இவங்களோட படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு மட்டும் இல்லாம இப்ப பாலிவுட்லயும் ரன்பீர் கபூர் கூட ராமாயண படத்துல சீதையா நடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்களோட தங்கச்சி பூஜாக்கு சமீபத்துல அவங்களோட நீண்ட நாள் காதலன் வினித் சிவகுமார் கூட திருமணம் நடந்துச்சு. இவங்களோட இந்த திருமணம் அவங்களோட கம்யூனிட்டியான படுகா முறைப்படி நடந்துச்சு. பலருக்குமே இந்த வெட்டிங் போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாய் பல்லவி படுகா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. இந்த படுகா இனத்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரியில பெரும்பான்மையா இருக்காங்க. நீலகிரியில கிட்டத்தட்ட 400 கிராமங்களுக்கும் மேல இவங்க வாழ்றாங்க. மேலும் இவங்க வாழ்ற அந்த பகுதி ஹட்டின்னு அழைக்கப்படுது. சாய் பல்லவி தங்கச்சி பூஜாவோட திருமணம் படுகா முறைப்படி நடக்கவே பலருமே இப்ப சாய் பல்லவிக்கு எப்ப கல்யாணம், நீங்களும் இந்த முறைப்படி தான் திருமணம் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில அவங்க கம்யூனிட்டி பத்தியும் கல்யாணம் பத்தியும் சாய் பல்லவி பேசி இருக்கிற ஒரு இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நீ பெருசாகி படுகா கம்யூனிட்டியில உள்ளவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வளர்த்தாங்க. படுகா சமூகத்துல உள்ளவங்க வேற சமூகத்துல உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க கோத்தகிரியில உள்ள ஹட்டியில வாழ மாட்டாங்க. என்னோட அம்மா அப்பா எல்லாம் கோயம்புத்தூர்ல வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலை கிடையாது. படுகா சமூகத்துல இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கிராமத்துல உள்ள மக்கள் வேற சமூகத்துல கல்யாணம் பண்ணவங்களை ரொம்பவே வித்தியாசமா பார்ப்பாங்க. அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த விசேஷத்துக்கும் விழாக்கும் கூப்பிட மாட்டாங்க, சாவுக்கு கூட அவங்கள அனுமதிக்க மாட்டாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இப்படி ஒதுக்கப்படுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மத்தவங்க கம்யூனிட்டியை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னோட கம்யூனிட்டி பத்தி எனக்கு தெரியும்ல. நான் படம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசினேன். ஆனா எங்க அப்பா அப்பாவித்தனமா நம்ம மட்டும் இல்ல எல்லா சமூகமும் இப்படிதான் பண்றாங்க, இதுதான் கலாச்சாரம்னு பேசினாரு. அப்போ நான் அப்பா கிட்ட சொன்னேன், கலாச்சாரத்துக்காக ஒரு குழந்தைக்கு எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது, இது எனக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா என்னோட விஷயத்திலயும் என்னோட தங்கச்சி விஷயத்திலயும் ஏதாவது பண்ணுங்கன்னு விட்டுருவாரு. ஆனா பொதுவா ஒரு பொண்ணை பத்தி பேசினா அதெல்லாம் அப்படிதான், என்னால எதுவும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. சாய் பல்லவி ஒரே கம்யூனிட்டியில பெத்தவங்க விருப்பத்துக்காக நடக்கிற திருமணம் ரொம்பவே கொடுமையானதுன்னு பேசியிருக்காங்க. சாய் பல்லவி 2020 வெளியான பாவக்கதைகள் படத்தை பத்தி இன்டர்வியூ கொடுக்கும்போது இதை பத்தி பேசியிருக்காங்க. ரீசெண்டா அவங்களோட தங்கச்சி பூஜாவோட திருமணம் படுகா முறைப்படி நடக்கவே இப்ப அந்த கம்யூனிட்டியை பத்தி சாய் பல்லவி பேசின இந்த இன்டர்வியூ வைரல் ஆயிட்டு வருது. சாய் பல்லவி தமிழ்ல சிவகார்த்திகேயன் கூட அமரன் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அக்டோபர் 31 தீபாவளி ஸ்பெஷலா இந்த படம் வெளியாக போகுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.